நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து முடிந்தால் இந்த 20 கேள்விகளுக்கு பதிலளித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு 20 கொஸ்டின் கொடுத்திருந்தோம். அதே மாதிரி திரும்பவும் ஒரு 2 நாள் முன்னாடி நான் டெலகிராம்ல ஒரு 20 கொஸ்டின் கொடுத்திருந்தேன் பழைய புத்தகத்திலிருந்து. ஓகேங்களா? உங்களால முடிஞ்சா இதுல 20 கேள்விகளுக்கும் பதிலளித்து பாருங்கன்னு. இப்ப அதுக்கான கீ ஆன்சரை பார்க்கணும். யாராச்சும் 20 மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களா ஓகேங்களா அப்படின்றத இந்த வீடியோ எண்டுல கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரித்து எழுதுக. ஓகேங்களா? பிரித்து எழுதுக. தலித்தற்று. ஓகேங்களா? இத பிரித்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தோம்னா தலித்து கூட்டல் அற்று. ஓகேங்களா? தலித்து கூட்டல் அற்று அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்ததா அதே மாதிரி பிரித்து எழுதுக. வன் பார்க்கன். ஓகேங்களா? இது ரெண்டுமே திருக்குறள்ல இருக்கிற பிரித்து எழுதுக. ஓகேங்களா? திருக்குறள் என்னன்னு பார்த்தோம்னா அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. ஓகேங்களா? அதுல தளித்தற்றும் வன்பார்க்கன். ஓகேங்களா? இததான் பிரித்து எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. புத்தகத்துல அப்படியே இருக்கு. ஓகேங்களா? வன்பார்க்கன் இதை நம்ம பிரிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா வன்பால் கூட்டல் கண். ஓகேங்களா? வன்பால் கூட்டல் கண். ஓகேங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வன்பார்க்கன் பிரித்ததுன்னா வன்பால் கூட்டல் கண் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்ததா உவேசா எத்தனை புராணங்களை பதிப்பித்தார்? இல்ல பழைய புத்தகத்துல உவேசா பதிப்பிச்ச எல்லாத்தோட டீட்டெயில்ஸ் அப்படியே லைனா கொடுத்திருப்பாங்க. அது என்னென்ன நம்ம எப்படி மெமரி பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உவேசா ஒவ்வொரு நூலை எதுல பதிப்பிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு நூல் தான் இருக்கும். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் அடுத்ததா மணிமேகலை. இதெல்லாம் ஒரு நூல் தான், அதனால சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்ததா சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? இந்த 3 நூல்களையும் பதிப்பிச்சார். ஓகேங்களா? ஒவ்வொரு நூல் இது. ஓகேங்களா? அடுத்ததா 2 நூல்களா எதை பதிப்பிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேங்களா ஒண்ணு இல்ல, அது எப்படி 2 நூல்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு பரணி. ஓகேங்களா? பரணியில நிறைய வகை பரணி இருக்கு. நமக்கு தெரிஞ்சது கலிங்கத்து பரணி, அது இல்லாம தக்காய பரணி, பாசுவத பரணி அப்படின்னு நிறைய பரணி இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி பரணியில 2 நூலை பதிப்பிச்சாரு. அடுத்ததான் மும்மணி கோவை. ஓகேங்களா? மும்மணி கோவை இதுலயும் 2 நூலை பதிப்பிச்சார். ஓகேங்களா? அதுதான் இரட்டை மணி மாலை. ஓகேங்களா? 2 நூல். 3 நூல்கள் எதை பதிப்பிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தாதி. ஓகேங்களா? அந்தாதியில 3 நூல்களை உவேசா பதிப்பித்தார். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா 3க்கு அடுத்ததா இந்த ரோ வைஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா 6ல என்னன்னு பார்த்தோம்னா கோவை. ஓகேங்களா? தூது. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சது தமிழ் விடு தூது, அந்த மாதிரி அழகர் விடு தூது. இந்த மாதிரி தூதுல நிறைய வகை இருக்கு, கோவையிலும் நிறைய வகை இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு 6 கோவை நூல்கள் 6 தூது நூல்களை உவேசா பதிப்பித்தார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா 8. ஓகேங்களா? 8ல 8 தொகை நூல்கள். ஓகேங்களா? 8 தொகையில நிறைய நூல்கள் 8 நூல்கள் இருக்குங்களா? 8. அடுத்ததா 9ல பார்த்தோம்னா உலா. ஓகேங்களா? 9ல உலா. 10ல 10 பாட்டு. 10ல ஈஸி 10 பாட்டு. அதுக்கு அடுத்ததா 12ல புராணங்கள். மொத்தமா 12 புராணங்களை அவர் பதிப்பிச்சிருக்காரு. அடுத்ததா 13 வெண்பா நூல்கள். எத்தனை நூல்கள்? 13 வெண்பா நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. உவேசா நம்ம சிலபஸ்ல இருக்காரு. சோ இதுல இருந்தும் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயும் இதை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேட்டாவை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. நான் எழுதி இருக்கிற மாதிரி நீங்க நோட்ல எழுதி வச்சு கூட கரெக்டா ரோவா அப்படியே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? 1னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி, 2ல பரணி மும்மணி கோவை இரட்டை மணி மாலை. இதெல்லாம் அவர் பதிப்பித்த நூல்கள். பதிப்பித்த நூல்கள். நம்ம கொஸ்டின்ல இப்ப என்ன கேட்டிருக்கோம் பாருங்க, உவேசா எத்தனை புராணங்களை பதிப்பித்தார்? புராணம் மொத்தம் எத்தனை? 12. அப்ப ஆன்சர் 12. ஓகேங்களா? அடுத்ததா உவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை டேஷ் இதழில் டேஷ் என்னும் பெயரில் தொடராக எழுதினார். ஆனந்த விகடன். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனந்த விகடன்ல தான் எழுதினாரு. என் சரிதம் அப்படின்ற பேர்ல தலைப்புல எழுதினார். ஓகேங்களா? என் சரிதம் அப்படின்ற பெயர்ல எழுதினார். ஓகேங்களா? முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யார்? ஓகேங்களா? இந்த கேள்வி கொடுத்தோன்னே நிறைய பேர் கன்ஃபியூஸ் கூட இருப்பீங்க. ஓகேங்களா? யாரும் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே திருவள்ளுவர். ஓகேங்களா? திருவள்ளுவர். அடுத்த கொஸ்டின், சொற்பொருள் தருக. என்னாம். ஓகேங்களா? என்னாம் அப்படின்னா என்னன்னா என்ன பயன். என்ன பயன்? நாலடியார் பாடல்
நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கினேராயினும் நீக்கால் துணையும் உதவாதார் நட்பெனாம். ஓகேங்களா, செய்தானும் சென்று செயல்கொள்ளல் வேண்டும், செய்விலைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. ஓகேங்களா, வாய்க்கால் அணையர் தொடர்பு நாலடியார் பாடல். அதுல என்னாம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா என்ன பயன் அப்படின்றது பொருள். ஓகேங்களா, அதே மாதிரி இங்க ஒரு சொற்பொருள் இருக்கும், எவன் செய்யும். ஓகேங்களா, புறத்துறுப்பு எல்லாம் திருக்குறள் இது. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கைக்கு, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. ஓகேங்களா, நெஞ்சில அன்பு இல்லாதவங்களுக்கு கை கால் இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வி கேட்கிற ஒரு திருக்குறள். ஓகேங்களா, எவன் செய்யும். ஓகேங்களா, இதுக்கு என்ன பொருள்னா என்ன பயன். ஓகேங்களா, என்னாம் அப்படின்னாலும் என்ன பயன்தான். ஓகேங்களா, என்னாம் அப்படின்ற சொல்லுக்கும் பொருள்னா என்ன பயன்தான், எவன் செய்யும் அப்படின்ற சொல்லுக்கும் பொருள் என்ன பயன்தான். ஓகேங்களா, ரெண்டு கேள்விகளுக்கும் ஒரே விடைதான், என்ன பயன். அடுத்ததா பிரித்து எழுதுக. திருவருட்பா இது எப்படி எழுதலாம்னா திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. ஓகேங்களா, மூணா பிரியும், திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. என்பில் அதனை. ஓகேங்களா, இதையும் என்ன பண்ணணும், பிரிச்சு எழுதணும். என்பில் அதனை பிரிச்சு எழுதனா என்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை. ஓகேங்களா, என்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை, என்பில் அதனை. ஓகேங்களா, பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுதான் மேஜர் ரோல் பிளே பண்ண போது வரப்போற எக்ஸாம்ல. ஓகேங்களா, அதனால பாத்துக்கோங்க. அடுத்ததான் சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் யார். ஓகேங்களா, இந்த பாடல். ஓகேங்களா, இந்த பாடல் ஒண்ணு பாரதியார் பாடியிருப்பாரு. அதுல தமிழ் மகள்னு அவர் யாரை குறிப்பிட்டிருப்பாருன்னா ஔவையார். ஓகேங்களா, ஔவையார தான் என்னன்னு குறிப்பிட்டிருப்பாரு, தமிழ் மகள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஓகேங்களா, ABCD. ஓகேங்களா, இதுல பொருந்தாத ஒன்று எதுனா இந்த பூமனாந்தை, இந்த மஞ்சள் சிட்டு, செங்காகம், பனங்காடை இது எல்லாமே சமவெளியில வாழக்கூடிய பறவைகள். சமவெளியில் வாழக்கூடிய பறவைகள், சமவெளி பறவைகள். ஓகேங்களா, பறவைகள். இந்த பூமனாந்தை மட்டும் மலையில வாழற பறவை. ஓகேங்களா, மலை பறவை, மலையில வாழற பறவை தான் இந்த பூமனாந்தை. ஓகேங்களா, அடுத்ததா இரு பொருள் தருக. ஓகேங்களா, புத்தகத்திலே கரெக்டாவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வன்மை வன்மை ரெண்டு பொருளும் அவங்களே கொடுத்துருக்காங்க. வன்மைனா என்னன்னு பார்த்தோம்னா கொடை. ஓகேங்களா, அதுவே வன்மை ரெண்டு சுழி இன் வந்தா. ஓகேங்களா, என்னன்னு பார்த்தோம்னா கொடுமை. ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூணு சுழி இன் வந்தா கொடை. ஓகேங்களா, கொடை. ஓகேங்களா, ஒருத்தருக்கு கொடையா கொடுக்கிறது. ஓகேங்களா, வன்மை மூணு சுழி இன்னுந்தா கொடை, ரெண்டு சுழி இன்னுந்தா கொடுமை. ஓகேங்களா, அடுத்ததா ஒவ்வொரு பாடலிலும் 4 அறக்கருத்துக்களை கூறும் அறநூல் எது. எது நான்மணி கடிகை. நான்மணி கடிகை, நான்மணி கடிகை. ஓகேங்களா, 4 மணி போன்ற கருத்துக்களை ஒவ்வொரு பாடல்ல இருக்கும். ஓகேங்களா, நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாரு, விளம்பி நாகனார். விளம்பி நாகனார். இதுல விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பதுதான் புலவருடைய பெயர். ஓகேங்களா, அடுத்ததா கீழ்கண்ட பழமொழியை நிறைவு செய்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டினும் எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அளக்கிற டேஷ் அகவிலை தெரியுமா. அளக்கிற நாழிக்கு. ஓகேங்களா, நாழிக்கு அகவிலை தெரியுமா. ஓகேங்களா, நாழி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நாழி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அளக்கிற படி. ஓகேங்களா, நம்ம தானியங்கள் அளக்கிற படிக்கு பேரு தான் இந்த நாழி. ஓகேங்களா, அகவிலைனா தானியத்தோட விலை, தானிய விலை. ஓகேங்களா, அதாவது அளக்கிற அந்த படிக்கு. ஓகேங்களா, அந்த அளக்கிற அந்த படிக்கு அந்த தானியத்தோட விலை தெரியுமா அப்படின்றதுதான் இந்த பழமொழி. ஓகேங்களா, அளக்கிற நாழிக்கு அகவிலை தெரியுமா. ஓகேங்களா, அடுத்ததா பொருள் தருக. இதை பார்த்தாச்சு ஆல்ரெடி. அடுத்ததா ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யார். மொத்தமா 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, யார் யார் 2 பேரு. ஒருத்தர் வந்து ஜியு போப். ஓகேங்களா, ஜியு போப். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா ஜூலியஸ் வின்சோன். ஓகேங்களா, ஜூலியஸ் வின்சோன். ஓகேங்களா, வின்சோன். ஓகேங்களா, சூழியல் நினைக்கிறேன், சூழியல் வின்சோன். பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சூழியல் வின்சோன். அடுத்ததா நடுவண் அரசு எந்த ஆண்டு ஊவேசா அவர்களின் அஞ்சல் தலையை வெளியிட்டது. எந்த வருஷம்னா 2006. ஓகேங்களா, ரொம்ப லேட்டரா தான் வெளியிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, 2006. ஊவேசா எத்தனை வெண்பா நூல்களை பதிப்பித்தார். ஓகேங்களா, எத்தனை வெண்பா நூல், மொத்தமா 13 வெண்பா நூல். ஓகேங்களா, சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலடியார். ஓகேங்களா, நாலடியார் யாருடையது, சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது. ஓகேங்களா, எதிர்சொல் கண்டறிக. சேய்மை. சேய்மை ஃபர்ஸ்ட். சேய்மைக்கு நமக்கு பொருள் தெரிஞ்சா எதிர்சொல் கண்டுபிடிக்கலாம். சேய்மைனா தொலைவு.
ஓகேங்களா? அப்போ எதிர் சொல் என்னவா இருக்கும்? அருகில். ஓகேங்களா? அருகில் எழுதலாங்களா? அப்போ அருகில் அல்லது அண்மை. ஓகேங்களா? ஆக மொத்தத்துல கிட்ட இருக்கிற மாதிரி என்ன சொல் கொடுக்குறாங்களோ அதுதான் ஆன்சர். அடுத்ததா பிரித்து எழுதுக. அன்பகத்து இல்லா. ஓகேங்களா? அன்பகத்து இல்லா. நம்ம முன்னாடி சொன்ன அதே குறள் தான். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை ஒன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று. ஓகேங்களா? பொருள் என்னன்னா, பாலை நிலத்துல வாடி போன மரம் தளிர்க்காது, அது போல நெஞ்சில அன்பு இல்லாதவங்களோட வாழ்க்கையும் தளிர்க்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்பகத்து இல்லா. இது எப்படி பிரிக்கலாம்னா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? யாரு 20 கேள்விகளுக்கு சரியா பதில் அளிச்சிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அல்லது எந்த கேள்வி உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு, ஓகேங்களா, எந்த கேள்வி உங்களுக்கு புதுசா இப்ப பாக்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், ஓகேங்களா, 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரொம்ப செலக்டிவா எடுக்கப்பட்ட 20 கேள்விகள். இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து ஒரு கேள்வி பார்த்திருப்போம், 20 கேள்விகள். ஓகேங்களா? முடிந்தால் பதில் அளித்து பாருங்கள்னு. அது 6ஆம் வகுப்பு செகண்ட் டேர்ம்ல இருக்கிற கேள்விகள். ஓகேங்களா? செலக்டிவா எடுக்கப்பட்ட நம்ம இப்ப இருக்கிற சிலபஸ்க்கு ரிலேட்டடா. ஓகேங்களா? பழைய புத்தகம் பார்த்தோம்னா நிறைய கண்டென்ட் இருக்கும். ஆனா நம்ம சிலபஸ்ல எது எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை முன்ன வச்சு எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் இது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம எக்ஸாம்ல இந்த மாடல்ல கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா 6th புக்லயே 3rd டேர்ம்ல இருக்கிற இதே மாதிரி ஒரு 20 கொஸ்டினை அடுத்த நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ கொடுக்குறேன். இதே மாதிரி உங்களால முடிஞ்சா 20 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.